ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 30/5/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சதுர்த்தி கரிநாள். தேசிய படைப்பாற்றல் தினம், சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது சுபகாரிய பேச்சுகளுக்கு. மற்றபடி ஒரு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை பண்ணணும், வேறு வழி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க. சரியா? இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30லேருந்து 9 இந்த நேரத்தில் பூஜை பண்ணுறது, புனஸ்காரம், இந்த ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். ரிஷபலக்னம் இருப்பு 2 நாழிகை 27 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:28 மணி வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:37 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று மாலை 5 மணி வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 3:28 மணி வரை கரஜை, அதன் பின்பு பிற்பகல் 2:51 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2:37 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அது எந்த மாதிரி அம்பாளாக இருந்தாலும் சரி. சரியா? அதேமாரி புற்றுக்கோயிலுக்கு போயிட்டு அம்பாளையும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்கோ. எல்லா ராசிக்காரர்களும் அற்புதமான ஒரு பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை நீதீபமேற்றி வழிபாடு செய்ய சுபிக்ஷங்கள் அற்புதமாக உங்களை தேடி வரும். அடுத்தபடியாக இன்றைக்கி வளர்பிறை சதுர்த்தி, வர சதுர்த்திம்பாங்க. ரொம்ப அற்புதம். அதாவது தேய்பிரை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, வர சதுர்த்தி. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு பண்ணணும். கணபதி வழிபாடு. ஓம் கம் கணபதையே நமக. அற்புதம். 108 தடவை சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு அருகம்புல் கொண்டு ஒரு ஆராதனை பண்ணிட்டு வாங்க. மனசில் இருக்கிற கவலைகள்லாம் கண்டிப்பாக ஓடியே விடும். உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். ரிஷப ராசியில் சூரியன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு மற்றும் சந்திரன், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மனதைரியமும் மாலையில் மன உற்சாகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களோட சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு அற்புதமாக குரு பகவானோட இணைந்து இருக்கிறார். அதனால் இன்னைக்கு தைரியமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சாயந்தரம் அந்த சந்திர பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார், அவரோட ஜென்ம ராசிக்கே. அதனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு உத்வேகம், தைரியம் எல்லாமே இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் வழியில் நல்ல செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் மன உற்சாகமும் மாலையில் மனதைரியமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துக்கு சாயந்தரம் அந்த சந்திர பகவான் வந்துடுவார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பகவானோடு இணைந்து அற்புதமான குருச்சந்திர யோகத்தை அற்புதமாக கொடுக்குறார். வருமானம் வரத்துக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ விட்டு போன சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். மாலையில் மனதைரியம் அதிகரிக்கும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் அலைச்சலும் மாலையில் மன உற்சாகமும் நிறைந்த நாள். இன்றைக்கி ஆதாயமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே உங்களுடைய ஜென்மராசியில் குரு பகவான் ஆல்ரெடி இருக்கார். அதோட சந்திர பகவானும் இங்கே இருக்கிறதுனால இன்றைக்கி குருச்சந்திர யோகம் இருக்குன்னாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில். ஆனாலும் இன்றைக்கி வீண் அலைச்சலை சந்திக்க மாட்டீர்கள். ஏன்னா சாயந்தரம் அந்த சந்திர பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் ஒரு ஆதாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல குரு பகவானும் இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறார். சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார். கவலைப்பட வேணாம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான். அதனால் உடம்புல கொஞ்சம் அசதி இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அதேபோல் உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண் 6. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். 50-50. இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவானோட இணைந்து குருச்சந்திர யோகத்தை அற்புதமாக கொடுக்குறாரு. இன்றைக்கி தாராளமாக உங்களுக்கு தனபரவு வந்து சேரும். அதே சந்திர பகவான் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஹேனசேன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். செலவுகளை தாராளமாக கொடுப்பார். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இல்லத்தில் மங்கள காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண் 2.
கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல குரு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து குருச்சந்திர யோகத்தை கொடுக்குறார். என்னாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பரபரப்பாக இருக்கணும், பேரில் லேசினஸாக இருக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி நிதானமான போக்கை கடைப்பிடிக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த சந்திர பகவான் சாயந்தரத்துக்கு மேலே அப்படியே உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அற்புதமான பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதே சமயம் இந்த வேகத்தை விவேகத்தோடு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கலாம், கவனம் அவசியம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. இனிப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு இனிப்பான தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் தைரியமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையார் ஆதரவாக இருப்பார், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதே இந்த சந்திர பகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஸோ பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். மனசில் இருக்கிற கவலைகள்லாம் போயிடும். சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார்கள். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். ஏன்னா காலையில் சந்திராபாஷ்டமாக இருக்குது, சாயந்தரம் வரைக்கும். சாயந்தரம் தான் சந்திர பகவான் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுற. மனசில் இருக்கிற கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அமைதியாக இருக்கணும், பொறுமையாக யோசிக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது. புரியுதா? இன்றைக்கி உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். தொழில் வியாபாரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. எடுக்கிற காரியங்களில் நிதானமாக இருங்க. பொறுமை, அதாவது சூதனமாக இருக்கணும். அவ்வளோதான். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட கலைத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்கார். அப்படியே சூப்பரான ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே. அதேமாரி இல்லத்தில் மங்கள காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அதே சந்திர பகவான் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட சந்திராஷ்டமமாக 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில், பேசுகிற வார்த்தைகளில். சரியா? இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களோட கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் திடீரென உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் காத்திருக்கிறது. எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் பகிரன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திரபகவான் குரு பகவானோடு இணைந்து குருச்சந்திர யோகம் இருக்குன்னாலும் கொஞ்சம் ஆற்றல் அதிகமாகும். அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். ஏதாவது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு மறுகடன் வாங்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சில பேருக்கு தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கவனம் அவசியம். இருந்தாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் சாயந்தரம் அப்படியே உங்களோட களத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ 7ஆம் இடத்துக்கு வந்துடனே ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே வரும்போது அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் மனமகிழ்ச்சியும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல குரு பகவானோடு இணைந்து குருச்சந்திர யோகத்தை பரிபூர்ணமாக இன்றைக்கும் கொடுக்குறார். சாயந்தரத்துக்கு மேலே அவர் அப்படியே சந்திர பகவான் ராசி மாதிரி உங்களோட பகிரன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். திடீரென ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிகழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிட்டு பச்சை கற்பூரம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் மன உற்சாகமும் மாலையில் மன மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் உற்சாகமாக இருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். சாயந்தரம் இந்த சந்திர பகவான் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனாலே ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அற்புதமான கேந்திரஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைந்து குருச்சந்திர யோகத்தை இந்த சந்திர பகவான் கொடுக்குறார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும். புதிதாக வேலை குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.